Hello students, நம்ம application of vector algebra இருந்து formulas revise பண்ண போகிறோம். First formula scalar triple product. Scalar triple productனா இதோட ஆன்சர் ஸ்கேலாராக இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும். ஒரு a cross b dot c, a cross b dot c ஒரு டூ வெக்டர்ஸோட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஒரு அனதர் வெக்டரோட டாட் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். சரியா? ஸோ இதை நம்ம ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எப்போவுமே கிராஸ் ப்ராடக்ட் எங்கே இருக்கும், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும். டாட் ப்ராடக்ட் இன்ட்டு சி வெக்டர் இருக்குது, தேர்டு வெக்டர் டாட்டில் இருக்கும். சரியா? இதை இந்த மெத்தட்லேயே நம்ம எழுதுவோம். இதை நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்றது த்ரீ வெக்டர்ஸோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு வெக்டாரே ஆன்சராக கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற ஆன்சர் வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இங்கேயும் த்ரீ வெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஏ டாட் சி இன்ட்டு பி அண்ட் ஏ டாட் பி இன்ட்டு சி. இதுக்கு ஃபார்முலா நமக்கு படித்து வச்சுக்கோங்க. இதையும் சம்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஜெகோபி ஐடென்டிட்டி. இங்கே ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தியரமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுலேயும் ட்ரிபிள் ப்ராடக்ட் நம்ம இருக்குது. அதை ஆல்டர்னேட்டாக சேஞ்ச் பண்ணி எழுதும்போது அதோட அடிஷன் வேல்யூ 0. ஏ கிராஸ் பி கிராஸ் சி, பி கிராஸ் சி கிராஸ் ஏ, சி கிராஸ் ஏ கிராஸ் பி, இந்த த்ரீ வேல்யூஸோட அடிஷன் என்னவா இருக்கும், 0. நெக்ஸ்ட்டு லக்ராஞ்சஸ் ஐடென்டிட்டி. ஃபஸ்ட்டு டூ வெக்டரோட கிராஸ் ப்ராடக்ட், நெக்ஸ்ட்டு டூ வெக்டரோட கிராஸ் ப்ராடக்ட். இந்த டூ வெக்டர்ஸ்க்கும் இது ஒரு வெக்டாராக ஆன்சர் கிடைக்கும், அனதர் வெக்டாராக கிடைக்கும். இந்த ரெண்டு வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் இருக்கிறோம். அந்த வேல்யூ இந்த ஃபார்மேஷனில் இருக்கும். ஏ டாட் சி அண்ட் ஏ டாட் டி ஃபஸ்ட்டு ரோ, பி டாட் சி அண்ட் பி டாட் டி செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணி சம் சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி, பி கிராஸ் சி, சி கிராஸ் ஏ. ஏ பி சி வெக்டார் இருக்குது. ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் சி அண்ட் சி கிராஸ் ஏ இதோட வேல்யூ பாக்ஸ் ஏபிசியோட ஸ்கொயராக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி படிச்சிருக்கோம். 1 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட், மெமரியில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெக்டர் ஈக்குவேஷன் மாடலில் நம்ம நிறைய ஈக்குவேஷன்ஸ் படிப்போம். வெக்டர் ஈக்குவேஷன் அதில் பாசிங் த்ரூ ஒன் பாயிண்டில் பாஸ் ஆகும்போது ஒரு பாயிண்ட்டு ஒரு பேரலல் வெக்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபார்மேஷன் படிச்சிருக்கோம் எக்ஸசைஸில். பாசிங் த்ரூ ஒன் பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டு அனதர் வெக்டார் கொடுத்துருக்காங்க, பேரலல் வெக்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம த்ரீ டைப்பில் அந்த வெக்டர் ஈக்குவேஷன் சொல்லலாம். பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ மல்டிப்ளையாக இருக்கும். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். இந்த நான் பேராமெட்ரிக் ஃபார்மில் எந்த ஒரு கான்ஸ்டன்ட்டும் இல்லாமல் வெக்டாரில் ஆன்சர் சொல்லுவோம். ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஏ வெக்டார்ன்றது கிவன் பாயிண்ட்டை நம்ம வெக்டாராக யூஸ் பண்ணிக்குவோம். பின்றது கிவன் கொஸ்டினில் கொடுக்க பேரலல் வெக்டார். நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றது x1 y1 z1 அப்படின்றது பாயிண்ட்டு, கிவன் பாயிண்ட்டு. b1 b2 b3ங்கிறது i,j,k-ஓட கோஎஃபிஷியன்ட், பேரலல் வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். சரியா? ஒரு வெக்டார் ஈக்குவேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் என்ன கொடுத்துருந்தாலும் அதுக்கு நம்ம த்ரீ ஃபார்மேஷனில் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ், இங்கே 1 பாயிண்ட் பார்த்தோம், இங்கே 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட்ஸில் பாஸ் ஆகும்போது பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆர் வெக்டார் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இப்போ நம்ம ஏ வெக்டார் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பாயிண்ட்ஸுமே x1 y1 z1 அண்ட் x2 y2 z2 இருக்கும். அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி மேக் பண்ணுற வெக்டார் இந்த 2 வெக்டார்ஸோட டிஃப்ரென்ஸ் பேரலல் வெக்டாராக இருக்கும். சரியா? அதே சேம் கான்செப்ட் தான். அங்கே பேரலல் வெக்டார் டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க, இங்கே பாயிண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. நாம் பேரலல் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்லேயும் அதே சேம் கான்செப்ட் தான். இங்கே என்ன பேரலல் வெக்டார் இருக்கோ அதோட கிராஸ் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இங்கே 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த 2 பாயிண்ட்ஸும் யூஸ் பண்ணி பேரலல் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இங்கே டைரெக்டாகவே பேரலல் வெக்டார் கொடுத்துருப்பாங்க.
ஓகேவா? அது மட்டும் தான் இங்கே டிஃப்ரென்ஸ். பின்ற வேல்யூ என்ன? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் x2 மைனஸ் x1 அண்ட் y2 மைனஸ் y1. இந்த ரெண்டுமே சேம் மாடல்லையே தான் இருக்கும். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா b மைனஸ் a அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. டினாமினேட்டர் வேல்யூ x2 மைனஸ் x1. ஸோ ஒரு பாயிண்ட் பேரலல் லைன் கொடுத்துருந்தாலும் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு ஒரே மாடல்லையே ஃபார்மேஷன் வரும். எதுவாக இருந்துச்சுனாலும் பேராமெட்ரிக் ஃபார்ம் இருக்குது, நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் இருக்குது, கார்ட்டீசியன் ஃபார்ம் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன். இப்போ நம்ம முன்ன பார்த்தது ஈக்குவேஷன் ஆஃப் த வெக்டர் ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் பார்த்தோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன். ஒரு நீங்கள் கையிலேயே செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, உங்களோட ஃபிங்கர் இருக்குது. ஸோ ஃபிங்கரை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாகவும் நீங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபிங்கர் ஒரு பர்பண்டிகுலர் லைனாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களோட செல்ஃபோனும் ஃபிங்கரும் பர்பண்டிகுலர் ஃபிங்கர். உங்களோட செல்ஃபோன் ஒரு பிளேன், உங்கள் ஃபிங்கர் வந்து ஒரு வெக்டாராக கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அந்த வெக்டார் டி வெக்டார். இந்த பீன்ற வேல்யூ உங்களோட ஃபோனுக்கும் உங்களோட ஃபிங்கருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ். சரியா? அந்த மாதிரி பார்க்கும்போது ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன், தட் இஸ் ஃபோனோட ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுவீங்க? ஆர் வெக்டார் டாட் டி கேப் யூனிட் வெக்டார் ஆஃப் டி. நம்ம உன்னோட ஃபிங்கருக்கு ஒரு வெக்டார் யூஸ் பண்ணுறீங்க, அந்த வெக்டார் அதோட யூனிட் வெக்டார் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும் இல்லையா? டி வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் டி வெக்டார். ஸோ அந்த ஃபார்மேஷனில் நம்ம எழுதுவோம். ஒரு வெக்டார் இருக்குது, ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா கிவன் பிளேன் கொடுத்துருப்பாங்க, அந்த பிளேனுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற பர்பண்டிகுலர் லைனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பி. நம்ம யூஸ் பண்ணுற பர்பண்டிகுலர் வெக்டாரை நம்ம டி கேப் யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? நார்மல் இது வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன். ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி. நெக்ஸ்ட் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்றது இதுவும் அதே தான். இங்கே வெக்டாராக கொடுத்துருக்கோம், இங்கே நார்மலாக ஐஜேகே காம்பினேஷனில் கொடுத்துருக்கு. இங்கே பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்? பேராமீட்டர் இல்லாமல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எல் இன்ட்டு எக்ஸ், இது ஒரு வெக்டார், இது அனதர் வெக்டாராக கன்சிடர் பண்ணோன்னா அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது ஐஜேகேல கேன்சல் ஆகி எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்இசட் ஈக்குவல் டு பின்னு கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஈக்குவேஷன் ஆஃப் வெக்டாரோட ஈக்குவேஷன் படித்தோம். இப்போ நம்ம பார்த்தது ஈக்குவேஷன் ஆஃப் பிளேனோட ஈக்குவேஷன். ஒரு சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் ஒரு 3 டைமென்ஷன் ஸ்பேஸில் ஒரு சைடு ஒரு ஸ்பேஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், XY பிளேனை கன்சிடர் பண்ணுறோன்னா அந்த பிளேனில் அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்க லைன் அதுக்கு கம்பைன் பண்ணுற ஈக்குவேஷன். சரியா? நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் பர்பண்டிகுலர் டு வெக்டார். அது ஒரு ஃபோனு, அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபிங்கர்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வெக்டார் பாசிங் த்ரூ ஒன் பாயிண்ட். அந்த வெக்டார் பாஸ் ஆகுது, ஒரு பாயிண்டில் பாஸ் ஆகும்போது நம்ம வெக்டார் ஃபார்மேஷனில் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் என் வெக்டார் என் வெக்டார்ன்றது பர்பண்டிகுலர் வெக்டார், ஏ வெக்டார்ன்றது பாஸ் ஆகிற பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ணுற வெக்டார். சரியா? நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ஃபார்ம் கிவன் பாயிண்ட்டு என் வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஏ பி சி. ஸோ ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1, பி இன்ட்டு ஒய் மைனஸ் 1, சி இன்ட்டு இசட் மைனஸ் 1. இதோட அடிஷன் எப்படி இருக்கும்? ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன். இன்டர்செப்ட் ஃபார்மில் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் சொல்லும்போது எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ப்ளஸ் இசட் பை சி ஈக்குவல் டு 1. இது ஆல்ரெடி நம்ம இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம் இல்லையா? அங்கே ஸ்ட்ரைட் லைன் 2 டைமென்ஷன்றதுனால டூ ஆக்சிஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். இங்கே 3 டைமென்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால 3 ஆக்சிஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்மேஷன் கொண்டு வரோம். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு படிச்சிருக்கோம். இங்கே பிளேனோட ஈக்குவேஷன், பிளேன்னாவே 3 டைமென்ஷனல் ஸ்பேஸு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் வேல்யூ அண்ட் இசட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்க மாதிரி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு பாயிண்ட்டு, ஒரு பர்பண்டிகுலர் லைன். ஓகேவா?
பர்பண்டிகுலர் லைனுக்கு இருக்கும்போது ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் பாசிங் த்ரூ ஒன் பாயிண்ட், ஒரு பாயிண்டில் பாஸ் ஆகுது. டூ நான் பேரலல் வெக்டர்ஸ் அண்ட் ஒன் பாயிண்ட் கிவன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பேராமெட்ரிக் ஃபார்மில் ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்பி வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார். இதே நம்ம ஒரு வெக்டார் மட்டும் பேரலாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மேஷன் நம்ம படிச்சிருக்கோம். இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு வெக்டார் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 3 டைமென்ஷன்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு வெக்டார் கிடச்சிருக்கு, தட் இஸ் டிசி வெக்டார். இதே கான்செப்டில் தான் நம்ம அங்கேயும் பார்த்துருப்போம். இங்கே நம்ம பி வெக்டார் மட்டும் படிச்சிருப்போம் இல்லையா, ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு படித்தோம். இங்கே இதுக்கு பேரலாக இருக்க வெக்டார்ன்றதுனால பி கிராஸ் சி, நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ஃபார்ம், 2 பேரலல் வெக்டர்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஐ ஜேகேவோட கோஎஃபிஷியன்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க x1 y1 z1. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா ஃபார்முலாவுமே ஒரே சேம் கான்செப்டில் இருக்கும். ஒரு பாயிண்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டிபி மட்டும் எழுதுவோம். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்னு எழுதுவோம். அதே சேம் பிளேஸில் ஏ வெக்டார் இருந்த பிளேஸில் பேரலல் வெக்டார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நான் ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி பேரலல் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இங்கே 2 நான் பேரலல் வெக்டர்ஸ்னால் இந்த 2 வெக்டர்ஸும் பி வெக்டார் ஒரு பேரலல் வெக்டார், சி வெக்டார் ஒரு பேரலல் வெக்டார். ஸோ இந்த கான்செப்டில் நம்ம சம் சால்வ் பண்ணுறோம். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்பேர் பண்ணி நீங்கள் மெமரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் 3 பிளேன், 3 நான் கொலீனியர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் கொலீனியர் ஒரு பிளேனில் அங்கங்கே 3 பாயிண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி பேராமெட்ரிக் ஃபார்மில் நம்ம எப்படி சொல்லலாம், ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டி இன்ட்டு சி மைனஸ் ஏ வெக்டார். என்ன வெக்டார் கொடுத்துருக்காங்களோ அதோட டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்லேயும் என்ன செய்கிறேன், ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் நார்மலாக நீங்கள் ஆர் வெக்டார் டாட் ஏ வெக்டார் நெக்ஸ்ட் ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு எழுதுவோம். இங்கே பி வெக்டார்ன்ற பிளேஸில் இந்த டோட்டல் வேல்யூ இருக்குது. சரியா, இதை நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட்லேயும் சொல்லலாம், பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் சொல்லும்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 x2 minus x1 x3 minus 1, செகண்ட் காலம் ஃபுல்லாக y டேர்மாக இருக்கும், தேர்டு காலம் z டேர்மாக இருக்கும். ஸோ சப்ராக்ட் பண்ணி கார்ட்டீசியன் ஃபார்மில் சொல்லிடலாம். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் இஸ் ஈக்குவல் டு x minus x1 y minus y1 z minus z1 x2 minus x1 y2 minus y1 z2 minus z1. அந்த மாதிரி நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி x plus x term plus y term plus constant term x term y term z term plus constant term equal to 0 இருக்க மாதிரி நம்மளால ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். சரியா, நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்டில் பாஸ் ஆகுது, ஒரு பேரலல் வெக்டராக இருக்குது. அப்படி இருக்கும்போது பேராமெட்ரிக் ஃபார்ம் ஒரு 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னாவே 2 பாயிண்ட்ஸுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூ ஒரு பேரலல் வெக்டராக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ a vector plus s into b minus a vector tc vector. அதே மாதிரியே நெக்ஸ்ட்டு இது காமனாக s into b and s into aன்னு கிடைக்கும். இங்கே a வெக்டர் காமனாக இருக்கிறதுனால 1 minus x, இந்த ஃபார்மேஷன்லேயும் சொல்லலாம், நெக்ஸ்ட்டு இருக்க ஃபார்மேஷன்லேயும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் தான் நம்மளுக்கு ஈஸி. நெக்ஸ்ட்டு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னாவே ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு சொல்லுவோம். இங்கே நம்ம 2 பாயிண்ட்ஸ் 1 பேரலல் வெக்டார்னு சொல்லியிருக்கோம். ஸோ பேரலல் வெக்டார் இருக்குது, அனதர் பேரலல் வெக்டார் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரை கன்சிடர் பண்ணுறோம். அந்த 2 வெக்டார்ஸ்க்கு பிட்வீனில் கிராஸ் ப்ராடக்ட். சரியா, நெக்ஸ்ட்டு இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன், 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 பேரலல் வெக்டார்ன்றதுனால இந்த ஃபார்மேஷன். சரியா, கம்பேர் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு 2 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 3 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணணும், 2 பாயிண்ட்ஸ் அண்ட் 1 பாயிண்ட் 2 பேரலல் வெக்டர்ஸ் கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்முலா மெமரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு த ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டர்ஸ், இது நார்மலாக இங்கேயும் ஆங்கிள் நிறைய ஈக்குவேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க.
நிறைய டைப்பில் வெக்டர் ஈக்குவேஷன், பிளேன் ஈக்குவேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆங்கிளுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கணும். இது நார்மலாக 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்ருக்கேன். ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். இது நார்மலாக கிராஸ் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா சைன் வரும், டாட் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா காஸ் வரும். இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. இதே சேம் கான்செப்டில் தான் நம்ம நெக்ஸ்ட் ஃபார்முலாவும் படிக்க போகிறோம். ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன், டூ வெக்டார் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா? எந்த ஃபார்முலா? பேராமெட்ரிக் ஃபார்மில் இருக்குது. டூ வெக்டர் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா ஆங்கிள் பிட்வீன் திஸ் டூ லைன்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் பி வெக்டார் டாட் டி வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் பி வெக்டார் அண்ட் மேக்னிடியூட் டி வெக்டார். இதே மாதிரி கார்ட்டீசியன் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா அதோட டாட் ப்ராடக்ட், இதோட கோஎஃபிஷியன்ட் b1 b2 b3 இருக்கும். டி வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் d1 d2 d3 இருக்கும். அதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். கார்ட்டீசியன் ஃபார்ம்னு எப்படி கொடுத்துருப்பாங்க? x மைனஸ் x1 பை b b1 இந்த மாதிரி ஃபார்மேஷனில் கொடுக்கும்போது அதிலேருந்து நம்ம வெக்டார் செலக்ட் பண்ணி ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட்டு பேரலல் கண்டிஷன் படிச்சிருக்கோம். டூ வெக்டார்ஸ், டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், டூ லைன்ஸ் பேரலாக இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவேஷனில் இருக்க பேரலல் வெக்டர்ஸோட ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்கும். b1 பை b2 இந்த பேரலல் வெக்டர்ஸ் இருக்குது இல்லையா? இந்த டூ வெக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பி வெக்டர் அண்ட் டி வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஐஜேகேவோட கோஎஃபிஷியன்ஸை செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ரேஷியோஸ் கிடைக்கும். b1 பை d1, b2 பை d2 அண்ட் b3 பை d3யோட வேல்யூ சேமாக இருக்கும். அதே மாதிரி பர்பண்டிகுலர் கண்டிஷன், அந்த டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் ஒரு லைன் அனதர் லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னா அதோட ப்ராடக்ட் ஓட அடிஷன் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் படித்தோம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் படித்தோம். இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்? ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன்ஸ். டூ பிளேன் ஈக்குவேஷன் பேராமெட்ரிக் ஃபார்மில் கொடுத்துருக்கு. அந்த டூ பிளேனோட டூ பிளேனுக்கு பிட்வீனில் இருக்க ஆங்கிள் அப்படிங்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா படிக்க போகிறோம்? காஸ் இன்வர்ஸ் வந்துச்சுனாவே இங்கே டாட் ப்ராடக்ட் இருக்கும். சரி, n1 டாட் n2 இங்கே டூ வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதோட டாட் ப்ராடக்ட் டிவைடட் பை மேக்னிடியூட், ஃபஸ்ட்டு வெக்டார் அண்ட் செகண்ட் வெக்டாரோட மேக்னிடியூடோட மல்டிப்ளிகேஷன். இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற தீட்டா. நெக்ஸ்ட்டு அதுவே பேராமெட்ரிக் ஃபார்ம் இல்லாமல் கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா ஃபார்முலா இதே தான். இங்கே n1ன்றது a1 b1 c1 இதோட கோஎஃபிஷியன்ட் xy ஐஜேக்கோட கோஎஃபிஷியனாக இருக்கும். அதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிட்வீன் ஒரு லைன், அதே மாதிரி ஒரு பிளேன். லைன் அப்படின்னாவே நம்ம என்ன ஃபார்மேஷனில் இருக்கும்? ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இது இந்த பி வெக்டாரோட பி வெக்டார். நெக்ஸ்ட்டு பிளேன் அப்படிங்கும்போது n வெக்டார், ஆர் வெக்டார் டாட் n வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதில் இருக்குது n வெக்டார். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம சைன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே a இன்ட்டு a1 ப்ளஸ் b இன்ட்டு b1 ப்ளஸ் c இன்ட்டு c1. ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபார்முலாவில் எல்லாமே காஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பேன். காஸ் இன்வர்ஸ் இந்த ஃபார்முலா ஆங்கிள் லைன் அண்டு பிளேன் அது என்னமே ரெண்டுமே சேம் ப்ராசஸாக இருந்ததுனால ரெண்டு பிளேனுக்கு பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்க்கு பிட்வீன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்கே என்ன பார்த்துருக்கோம்? லைன் அண்ட் பிளேன் அப்படிங்கும்போது இங்கே டாட் ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே சைனாக கன்வெர்ட் ஆகும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க, சரியா? ஸோ இந்த எல்லா ஃபார்முலாஸையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டு மெமரியில் வச்சுட்டா மட்டும்தான் சம்ஸ் போடுறது ஈஸி. இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.